நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. விளக்கம். பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். இன்றைய முக்கிய செய்திகள். ஆற்றில் குளித்த கல்லூரி மாணவன் மாயம். 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்பு. நள்ளிரவு வரை நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம். பட்ஜெட் தொடரை விரைந்து முடிக்க திட்டம். தமிழகத்தில் ஊழல் நடைபெறுவதாக கூறும் அமித்ஷாவிற்கு வட மாநிலத்தில் நடைபெறுவது தெரியவில்லையா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. இனி விரிவான செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் ஊழல்களுக்கு தலைமை தாங்குவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முத்தல்பேட்டை தொகுதியில் குடிநீர், சாக்கடை பிரச்சினை, குப்பை பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் 24 மணி நேர காத்திருப்பு, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சின்ன மணிகுண்டு எதிரில் நடைபெற்று வருகிறது. முத்தல்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்ய முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தவறிவிட்டது. முத்தல்பேட்டை தொகுதியில் மிகப்பெரிய அளவில் குடிநீர் பிரச்சினை உள்ளது. குடிநீரில் டிடிஎஸ் அளவு 500ஆக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது முத்தல்பேட்டை தொகுதியில் உள்ள 14 பூத்துகளில் 2400க்கும் மேல் டிடிஎஸ் அளவு அதிகமாக உள்ளது. இந்த தண்ணீரை பொதுமக்கள் தொடர்ந்து குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு 3 அல்லது 4 ஆண்டுகளில் நீரிழிவு நோய் வரும். எல்லா பகுதிகளிலும் சாக்கடை பிரச்சனை உள்ளது. இதையும் தீர்த்து வைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பொது இடங்களில் குப்பைகளை வாருவது கிடையாது. இதனால் பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படுகிறது. இப்பிரச்சனைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசிடம் மக்கள் வேலை கேட்கவில்லை, விலை உயர்ந்துவிட்டது, அதனை கட்டுப்படுத்துங்கள் என்று கேட்கவில்லை. உயிரோடு இருப்பதற்கு சுத்தமான குடிநீர் தான் மக்கள் கேட்கிறார்கள். இதை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. சுகாதாரம், கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்குவதாக முதல்வர் கூறுகிறார். சுகாதாரமாக மக்களை வைத்திருக்க என்ன செய்துள்ளார்? மக்களின் உயிரோடு முதல்வரும் அமைச்சர்களும் விளையாடுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விகளுக்கு பதிலளித்த நாராயணசாமி, தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி நிலை மக்கள் தொகை அடிப்படையில் செய்தால் பாதிப்பு ஏற்படும். இதனால் தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். வட மாநிலங்களில் தொகுதிகள் அதிகமாகும். 2026 ஏற்கனவே உள்ள பாராளுமன்ற சட்டப்படி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இது எங்களுடைய கருத்து. இதைத்தான் தென் மாநில முதலமைச்சர்களை அழைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்றார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தில் ஊழல் நடைபெறுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுகிறார். ஆனால் அவருக்கு பாஜக ஆளும் மகாராஷ்டிரா, அசாம் மாநிலங்களில் நடைபெறும் ஊழல்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, தமிழகத்தில் அமலாக்கத்துறை சோதனை தான் நடத்துகின்றனர். அதை வைத்து ஊழல் என்று எப்படி நாம் சொல்ல முடியும் என்ற அவர், மத்திய அமைச்சர் அமித்ஷா பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் ஊழல் அரசுகளுக்கு தலைமை தாங்குவதாக குற்றம் சாட்டினார். யார் சொல்றது? முதல்ல தமிழ்நாட்டு ஊழல் சொல்றாரு. அந்த அவருடைய அரசாங்கத்தில் மகாராஷ்டிரா ஊழல் தெரியல அவருக்கு. அவர் அசாம் மாநில முதலமைச்சர் ஊழல் தெரியலையா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில முதல்வர் எல்லாம் அந்த அந்த மாநிலத்தில் நடக்கிற ஊழல் தெரியலையா? தமிழ்நாட்டில் ஊழலை பற்றி பேசுகிறாங்களே, வந்திருக்கிறாங்க, இடி விசாரணை பண்ணுறாங்க, விசாரணையில் முடிவு வரப்போகுது. அதனால அது ஊழல் சொல்லிட முடியுமா? அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஊழல் அரசுகளுக்கு பாரதிய ஜனதா அரசுகளுக்கு தலைமை தாங்குறாரு. புதுச்சேரி ஆற்றில் குளித்த நீரில் மூழ்கி அரசு கல்லூரி மாணவர் சுமார் 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டார். புதுச்சேரி அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் முருகன் கார் ஓட்டுநர். இவருக்கு பள்ளி படிக்கும் மகள் மற்றும் ஹரிஷ் 18 என்கிற மகன் உள்ளனர். இதில் ஹரிஷ் கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று கல்லூரி விடுமுறை என்பதால் அவரும் அவரது நண்பர்கள் ஹேமா ஆனந்த், யோக ஸ்ரீராம் ஆகியோருடன் தவளக்குப்பம் சுண்ணாம்பாற்று பகுதியில் குளிக்கச் சென்றுள்ளனர். இதில் ஆற்றின் கரையோரம் மூவரும் குளித்துக் கொண்டிருந்த போது ஹாரிஸ் ஆற்றில் மீன்பிடிக்க ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி காணாமல் போனார். இதனை கண்ட அவரது நண்பர்கள் இருவரும் கூச்சலிட்டதால் அருகில் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்தனர். தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மீனவர்கள் உதவியுடன் ஆற்றில் மாயமான மாணவர் ஹரிஷை தேடி வந்த நிலையில் சுமார் 4 மணி நேர தேடலுக்கு பிறகு அவரை சடலமாக மீட்டனர். மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாணவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டம் நள்ளிரவு வரை நடைபெற்றது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதன் உரையுடன் துவங்கியது. தொடர்ந்து கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 13,600 கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்தார். தொடர்ந்து சட்டசபையில் தினமும் கேள்வி நேரம், பூஜை நேரம், மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்து வந்தது. எம்எல்ஏக்களின் கேள்விக்கு முதல்வர், அமைச்சர்கள் பதிலளித்தனர். பூஜை நேரத்திலும் எம்எல்ஏக்களின் விவாதம் அனல் பறந்தது. நேற்றைய 9ஆம் நாள் கூட்டத்தொடர் காலை 9:30 மணி துவங்கிய போது இன்று 21ஆம் தேதி அனைத்து எம்எல்ஏக்களும் பேச வேண்டும். எனவே மாலையிலும் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 2:20 மணி வரை நடந்த கூட்டத்தொடரில் எம்எல்ஏக்கள் PR சிவா, ஜான்குமார், கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக், அங்காளன் பேசினர். மாலை 4:30 மணிக்கு துவங்கிய கூட்டத்தொடர் இரவு 10:40 மணி வரை நீடித்தது. எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், பிரகாஷ்குமார், சிவசங்கர், ராமலிங்கம், லட்சுமிகாந்தன், ரிச்சர்ட் என எம்எல்ஏக்கள் மக்களின் கோரிக்கை முன்வைத்து பேசினர். முதல்வர் ரங்கசாமி இரவு 8:52 மணியளவில் புறப்பட்டு சென்றார். இன்று 22ஆம் தேதி, நாளை 23ஆம் தேதி சட்டசபை கூட்டத்தொடர் இல்லை. 24ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை 4 நாட்கள் மட்டுமே சட்டசபை நடக்கவுள்ளது. இதில் 27ஆம் தேதியை தவிர்த்து மற்ற 3 நாட்களில் முதல்வர், அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். எனவே நேற்றுடன் அனைத்து எம்எல்ஏக்கள் மானிய கோரிக்கையின் மீது பேசும் வகையில் சட்டசபை இரவு 10:40 மணி வரை நீடித்தது. மதுபான தொழிற்சாலைகளால் வேலைவாய்ப்புகள் உருவாகாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா வேட்பாளர் தோல்வியுற்றதால் பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள், சலுகைகள் இடம்பெறும் என மக்கள் எதிர்பார்த்தனர். அந்த எதிர்பார்ப்பு காணல் நீராகிவிட்டது. நிதி நெருக்கடியை தீர்க்க பட்ஜெட்டில் எந்த வழிமுறையும் இடம்பெறவில்லை என்றார். புதிதாக மதுக்கடைகளையும் மதுபான தொழிற்சாலைகளையும் திறப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதிய மதுபான ஆலைகளால் அரசுக்கு ரூபாய் 500 கோடி வருமானமும் 5000 பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிறார். மது ஆலைகளில் தொழிற்சங்கங்கள் உள்ளது. அங்கு ஒரு ஆலைக்கு 75 பேர் மட்டுமே வேலை செய்கின்றனர். இதனால் வேலைவாய்ப்புகள் உருவாகாது. மதுபானம் தயாரிப்பதுதான் பெண்களின் வேலையா? முதலமைச்சர் பொய்யான தகவல்களை கூறுகிறார் என சலீம் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மது ஆலை அனுமதிக்கு ரூபாய் 15 கோடி லஞ்சம் பெறப்பட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். இதற்கு அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இந்த மௌனத்தை சம்மதமாக எடுத்துக் கொள்ளலாமா என கேட்ட அவர், புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. முதலீட்டாளர்கள் மிரட்டப்படுகின்றனர். கொலைகள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. புதுவை மக்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வருவதில்லை. பஞ்சாலைகள் இடத்தில் ஜவுளி பூங்கா அமைக்க வலியுறுத்தி வருகிறோம். இதற்கான முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை. இந்த அரசு நிர்வாக அறிவற்ற அரசாக உள்ளது. மதுபான ஆலை அனுமதி பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட்
மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், எம்எல் ஆகிய கட்சிகள் சார்பில் வரும் 25ஆம் தேதி சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், எம்எல்ஏக்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்று அவரது பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், கே.எஸ்.பி. ரமேஷ், கல்யாணசுந்தரம், ஜான்குமார் ரிச்சர்ட், ஜான்குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில, மாவட்ட நிர்வாகிகள், பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், லயன்ஸ் கிளப் உள்ளிட்ட சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளான தையல் மிஷின், தள்ளுவண்டி உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டது. மேலும் ராஜ்பவன் தொகுதியில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாகிகள், ஊழியர்கள், மேலும் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவிற்கு சிறப்பித்தனர். கவிஞர் குமரவேலின் சிறுகதை நூலை முனைவர் நெய்தல் நாடன் வெளியிட்டார். புதுவை கௌரி குமரவேல் தமிழ் இலக்கிய கூடல் தொடக்க விழா மற்றும் முழுமதி சிறுகதை நூல் வெளியீட்டு விழா புதுவை வெங்கடாநகர் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தாகூர் அரசு கலைக்கல்லூரி மேனாள் முதல்வர் கலைமாமணி முனைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். தமிழ் மாமணி வேல்முருகன், பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, சதாசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கவிச்சுடர் குமரவேல் எழுதிய முழுமதி சிறுகதை நூலை புதுவை தமிழ் சான்றோர் பேரவையின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் வெளியிட விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் உரு அசோகன், புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ் பேராசிரியர் கலைமாமணி முனைவர் அரங்க முருகையன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து கலைமாமணி செந்தமிழ் செம்மல் சீனி வேணுகோபால் நூலாய்வு செய்தார். தொடர்ந்து கலைமாமணி பூபதி பெரியசாமி, கலைமாமணி தீந்தமிழ் தென்றல், வழக்கறிஞர் கோவிந்தராசு, பாரத மாநில வங்கி முதன்மை கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன், தமிழாசிரியர் சின்னசேகர், தமிழ்காவலர் வீரபாலகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சென்னை திரைப்பட இயக்குனர் கவிஞர் ராசி அழகப்பன் சிறப்புரையாற்றினார். முன்னதாக நிகழ்வுக்கு வந்திருந்தவர்களை ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பல்நோக்கு பணியாளர் கோகிலாம்பாள் வரவேற்றார். மழலை நிலவினி ராஜகுமாரின் திருக்குறள் ஒப்பித்தல் நிகழ்ச்சியும் செல்வி சஞ்சனாவின் பரதநாட்டியம் நடைபெற்றது. தொடர்ந்து கௌரி குமரவேல் தமிழ் இலக்கிய கூடல் அமைப்பினை ஷண் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். பாவலர் பைரவி நிகழ்வினை தொகுத்து வழங்கினார். முடிவில் நூலாசிரியர் கவிச்சுடர் குமரவேல் ஏற்புரையும் நன்றி உரையும் நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக கவி ஞாயிறு முருகு மணி, கவி ஞாயிறு வீர முருகையன், பாவலர் வடுகை கண்ணன், கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், என் கலைவரதன், கலைமாமணி மாணிக்கம், பாவலர் திருநாவுக்கரசு, பாவலர் கவியுகன், ராஜாராம், முனைவர் தேவ ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பத்தில் உள்ள சபாநாயகர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், தானம்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், மணி, கணபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் 20 பெண்கள் முழு உடல் உறுப்பு தானம் செய்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம்.
இன்று அவரது பிறந்தநாள் விழா திருவள்ளுவர் நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் 20 பெண்கள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தங்களது முழு உடலை தானமாக அளித்தனர். தொடர்ந்து அவர்களை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆகியோர் பொன்னாடை போத்தி கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் BPS ரமேஷ்குமார், சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழாவில் 20 பெண்கள் தங்களது முழு உடலை தானமாக அளித்தது விழாவில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ரூபாய் 34,38,000 செலவில் புதியதாக கட்டுவதற்காக பூமி பூஜையை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் ஜோதி, ஊசுடு பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்தின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று அவரது பிறந்தநாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் BPS ரமேஷ்குமார் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகி பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலயம் நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் BP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் ஏராளமானோர் கலந்து கொண்டு MLAவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு 2025 ஏப்ரல் 2 மற்றும் 6ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய மாநாட்டு பிரச்சார கருத்தரங்கம், நிதியளிப்பு பொதுக்கூட்டம் மார்ச் 21ஆம் தேதி நேற்று வெள்ளிக்கிழமை அன்று புதுச்சேரி சாரம் ஜீவானந்தம் சிலை அருகில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். ராஜாங்கம் வரவேற்புரையாற்றினார். தோழர்கள் சுதா, சுந்தரராஜன், பெருமாள், முருகன், சீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆற்றில் குளித்த கல்லூரி மாணவன் மாயம். 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்பு. நள்ளிரவு வரை நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம். பட்ஜெட் தொடரை விரைந்து முடிக்க திட்டம். தமிழகத்தில் ஊழல் நடைபெறுவதாக கூறும் அமித்ஷாவிற்கு வட மாநிலத்தில் நடைபெறுவது தெரியவில்லையா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.